தேரிழந்தூர் ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் யுவாஃபி நிஅமஹு வ யுகாஃபிஉ மஸீதா வஅஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ் யா ரப்பனா லக்கல் ஹம்து கமா யன்பகி லிஜலாலி வஜ்ஹிக வ அஸீமி சுல்தானிக். சுப்ஹானக ரப்பனா லா நுஹ்ஸி ஸனாஅன் அலைக அன்த கமா அஸ்னைத அலா நஃப்ஸிக வ லக்கல் ஹம்து வ லக்கல் ஷுக்ரு ஹத்தா தர்லா. اللهم يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. يا الله எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர், உற்றார், உறவினர்கள், உஸ்தாத்மார்கள், உலகில் வாழும் முஸ்லிமான ஆண் பெண் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து மறைத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் எங்கள் குடும்பங்களிலிருந்து வஃபாத் ஆகிவிட்டார்களோ அத்தகைய முஸ்லிம்களுடைய பாவங்களை மன்னித்து அருள் புரிவாயாக. அவர்கள் வாழ்நாளிலே செய்த நல்ல காரியங்களை நிறைவான கூலி கொடுத்து கண்ணியப்படுத்துவாயாக. யா அல்லாஹ், வாழ்நாளில் அவர்கள் பாவங்கள் செய்திருந்தால் அந்த பாவங்களை உன் தனிப்பெரும் கிருபையினால் மன்னித்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், அவர்களுடைய கபர்களை எல்லாம் வேதனைகள் அற்றதாக ஆக்குவாயாக. விஷ ஜந்துக்களுடைய தீண்டுதல்கள் அற்றதாக ஆக்கி அருள் புரிவாயாக. அவர்கள் வாழ்நாளிலே ஓதிய திருக்குர்ஆனை அவர்களுடைய கபர்களுக்கு பாதுகாப்பாக நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், கண்ணு கெட்டிய தூரம் வரை விசாலமானதாக அவர்களுடைய கபரை ஆக்குவாயாக. யா அல்லாஹ், சொர்க்கத்து தென்றல் வீசக்கூடிய கபராக சுவன பூஞ்சோலையாக ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், வாழ்நாள் முழுக்க நாங்கள் எங்களுடைய மௌத்தாக்களுக்காக துஆ செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் அவர்களுக்காக துஆ செய்வது போல எங்களுக்காக துஆ செய்யக்கூடிய மக்களை எங்களுடைய மௌத்திற்கு பின்னால் நீ ஏற்படுத்தி தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், வாழ்க்கையில் நாங்கள் படுகின்ற சிரமங்கள், கஷ்டங்கள், மனசஞ்சலங்கள், வேதனைகள், சோதனைகள் எல்லாவற்றையும் நீக்கி அருள் புரிவாயாக. கடனில்லாத வாழ்க்கையை தருவாயாக. பஞ்சமில்லாத வாழ்க்கையை தருவாயாக. வறுமை, பட்டினி, பசி இல்லாத வாழ்க்கையை தருவாயாக. பயமில்லாத வாழ்க்கையை தந்தருள் புரிவாயாக. பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையை தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், திடீரென்று வரக்கூடிய விபத்துகள், ஆபத்துகளிலே இருந்து எங்களை பாதுகாத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், மாரடைப்பு போன்ற திடீர் மரணங்களிலே இருந்து எங்களை பாதுகாப்பு தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், உயிர்கொல்லி நோய்களான எய்ட்ஸ், கேன்சர் போன்ற நோய்களிலே இருந்தும் எங்களை பாதுகாத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், வைரஸ் பெருந்தொற்றுகளிலே இருந்தும் எங்களை பாதுகாத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், நல்ல ஆரோக்கியமும் நீடித்த ஆயுளும் பெற்று வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தந்த அருள் புரிவாயாக. அல்லாஹ்வே, வாழும் காலமெல்லாம் உனக்கு நன்றியுள்ள அடியார்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. கருணையாளனே, நாங்கள் செய்கிற பாவங்களின் காரணமாக எங்களை தண்டித்து விடாமல் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், யா அல்லாஹ், நிச்சயமாக நீ இரக்கமுள்ளவன் ரப்பே, கருணை உள்ளவன் ரப்பே. யா அல்லாஹ், எங்களுடைய வாழ்க்கையில் உள்ள சிரமங்களை எல்லாம் நீ நீக்கி தந்தருள் புரிவாயாக. எங்களுடைய பொருளாதாரத்தில் தன்னிறைவை நீ தந்தருள் புரிவாயாக. எங்களுடைய வியாபார ஸ்தலங்களிலே அபிவிருத்தியை தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய சம்பளங்களிலே அபிவிருத்தியை தருவாயாக. தேவையில்லாத செலவுகள், ஆஸ்பத்திரி செலவுகள் ஏற்படுவதை விட்டும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், விலை உயர்ந்த பொருட்கள் உடைந்து போவதை விட்டும், வீணாகி போவதை விட்டும், சேதாரமாகுவதை விட்டும், காணாமல் போவதை விட்டும் நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், என்னவெல்லாம் நாங்கள் சேர்த்து வைத்திருக்கிறோமோ முறைப்படி அதற்கு நாங்கள் ஜக்காத் வழங்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ், தான தர்மங்கள் செய்யக்கூடிய வசதி வாய்ப்புகளை தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், இந்த ரமதானுடைய மாதத்திலே நாங்கள் வைத்திருக்கக்கூடிய எல்லா நோன்புகளையும் நீ ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், இன்னும் எத்தனை நாட்கள் பாக்கி இருக்கிறதோ அந்த நாட்களிலேயும் நாங்கள் நோன்பு நோக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. தராவியை தொடக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. தான தர்மங்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. இந்த ரமதான் மாதத்தை கண்ணியப்படுத்துவதற்கு என்னென்ன அமல்கள் எல்லாம் செய்ய வேண்டுமோ அந்தந்த அமல்களை எல்லாம் நிறைவாக செய்வதற்குண்டான வசதி வாய்ப்பை, உடல் ஆரோக்கியத்தை, கை கால் சுகத்தை எங்களுக்கு நீ தந்தருள் புரிவாயாக. அதிகம் குர்ஆன் ஓதக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. குர்ஆன் ஓதுவதை கேட்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக.
யா அல்லாஹ் புனிதமான இந்த மாதத்திலே இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. இந்த புனிதமான முதல் 10 முடிவதற்குள் நாங்கள் ரஹ்மத்தை பெறக்கூடிய அடியார்களாக எங்களை ஆக்குவாயாக. 2வது 10 மகஃபிரத்தையும் 3வது 10 நரகத்திலிருந்து விடுதலையும் பெறக்கூடிய உன்னத அடியார்களில் எங்களை சேர்த்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் புனிதமான லைலத்துல் கத்ர் இரவை அடையக்கூடிய பெரும் பாக்கியத்தை எங்களுக்கு நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் அந்த லைலத்துல் கத்ருடைய இரவிலே நாங்கள் நின்று வணங்கி உன்னுடைய பொருத்தத்தை பெறக்கூடியவர்களாக எங்களை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் அதிகமான திக்ருகள் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. திருக்கலிமாவை சொல்வது மூலம் உன்னுடைய பொருத்தத்தையும் சலவாத்துகள் சொல்வது மூலம் கண்மணி நாயகத்தின் பொருத்தத்தையும் நாங்கள் பெற்று வாழக்கூடிய பெரும் பாக்கியத்தை எங்களுக்கு நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் இந்த புனிதமான ரமலான் மாதம் முடிவதற்கு முன்னால் உன்னுடைய பொருத்தம் பெற்ற அடியார்களுடைய பட்டியலிலே எங்களை நீ சேர்த்து அருள் புரிவாயாக. இந்த மாதத்திலே நாங்கள் பாவங்கள் செய்தால் அந்த பாவங்களின் காரணமாக எங்களை இந்த மாதத்தில் மூதேவிகளாக ஆக்கிவிடாமல் பாதுகாப்பாயாக. கருணையாளனே நாங்கள் செய்கின்ற பாவங்களின் காரணமாக யா அல்லாஹ் ரமலான் எங்களுக்கு எதிராக சாட்சியளிக்கக்கூடியதாக ஆக்கிவிடாதே ரப்பே. ரப்பே நாங்கள் செய்கின்ற பாவங்களை எல்லாம் நீ மன்னித்து அருள் புரிவாயாக. அல்லாஹ் ரமலானுடைய மாதத்தை பேண முடியவில்லை யா அல்லாஹ். அல்லாஹ் ரமலான் மாதத்தை முழுமையாக கண்ணியப்படுத்த முடியவில்லை ரப்பே. அல்லாஹ் எங்களுடைய நப்சு ஷைத்தானுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறது ரப்பே. ரப்பே நீ நாடாவிட்டால் எங்களுடைய ஆத்மாவை வேறு யாரும் நல்வழிக்கு திருப்ப முடியாது ரப்பே. எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து எங்களை நல்லடியார்களுடைய தொடர்பில் ஆக்கி விடுவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் செய்கின்ற வியாபார ஸ்தலங்களிலேயும் நாங்கள் வசிக்கின்ற வீடுகளிலேயும் நீ முழுமையான பாதுகாப்பை தந்தருள் புரிவாயாக. இயற்கை சீற்றங்களிலே இருந்து பாதுகாப்பாயாக. அண்டை வீட்டாரின் தொல்லைகளிலே இருந்து பாதுகாப்பாயாக. எதிர் வீட்டாரின் தொல்லைகளிலே இருந்து பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்ப உறவுகளுக்கு மத்தியில் இணக்கமான அன்பான அரவணைப்பான சூழ்நிலையை நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வீடுகளை எங்களுக்கு மகிழ்ச்சி தரும் இடமாக நிம்மதி தரும் இடமாக ஆக்கி அருள் புரிவாயாக. எங்களுடைய குடும்பத்தார்களை எங்களுக்கு கண் குளிர்ச்சியாக நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய குடும்பத்திலே உள்ள பெரியவர்கள் சிறியவர்களிடத்திலே முன்மாதிரியோடு நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. எங்கள் குடும்பத்திலே உள்ள சிறியவர்கள் பெரியவர்களிடத்திலே கண்ணியத்தோடும் மரியாதையோடும் நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்திலே உள்ள தம்பதியினர்களுக்கு மத்தியிலே மன மகிழ்ச்சியை கண் குளிர்ச்சியை நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்திலே உள்ள எல்லா உறவினர்களும் நட்புகளும் விட்டு கொடுத்து பெருந்தன்மையோடு வாழக்கூடிய பெரும் பாக்கியத்தை தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்திலே உள்ள சிறியவர்களுக்கு நல்லொழுக்க கல்வியும் மார்க்கமும் யா அல்லாஹ் அவர்களுக்கு தேவையான பட்ட படிப்புகளும் படிக்க வைக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளை சூழ்நிலைகளை நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எவ்வளவு படித்தாலும் அவர்கள் மார்க்க ஒழுக்கத்தோடு நெறிகளை பின்பற்றி வாழக்கூடிய நல்ல பிள்ளைகளாக வளரக்கூடிய பாக்கியத்தை நீ தருவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்திலே உள்ள சிறுவர் சிறுமியர்கள் நிக்காஹுடைய வயதை அடைந்து விட்டால் அவர்களுக்கு தேவையான கல்விகளுக்கு பிறகு நிக்கா செய்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பங்களிலே யாருக்கெல்லாம் நிக்கா ஆகாமல் இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் நிக்கா செய்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் குறிப்பாக குமர்கள் தேங்கி விடாமல் இந்த சமுதாயத்தை நீ பாதுகாப்பாயாக. தவறான வழிகளுக்கு சென்று விடாமல் எங்கள் சமுதாய வாலிப பெண்களை ஆண்களை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்தில் யாருக்கெல்லாம் நிக்கா ஆகாமல் இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் அவர்கள் விரும்புகிற வகையிலே யா அல்லாஹ் சுன்னத்தான முறைப்படி நிக்கா செய்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை வெகு சீக்கிரத்தில் நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் யாரெல்லாம் நிக்கா முடித்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. அவர்கள் விரும்புகிற குழந்தையை பரிசளிப்பாயாக. புத்தி சுவாதீனமும் உடல் ஆரோக்கியமும் நிறைந்த குழந்தையாக நீ குழந்தையை தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் யாரெல்லாம் எங்கள் சமுதாயத்தில் விதவைகளாக இருக்கிறார்களோ யா அல்லாஹ் அவர்களெல்லாம் மறுமணம் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. வசதி வாய்ப்பை சூழ்நிலையை சாதகமாக்கி தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்கள் சமுதாயத்தில் யாரெல்லாம் மனைவி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கும் மறுமணம் ஆகக்கூடிய சூழ்நிலையை வசதி வாய்ப்பை நீ தந்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்தில் மற்றும் இந்த சமுதாயத்தில் யாரெல்லாம் எத்தீம்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையை சுபிட்சமாக ஆக்கி தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எந்த விதமான சிரமமும் இல்லாததாக
ஆதரவற்ற நிலையில் வருந்தாதவர்களாக யா அல்லாஹ் தன்னம்பிக்கையோடு அவர்கள் வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய பக்குவத்தை தருவாயாக, துணிச்சலை தருவாயாக, சுயமரியாதையோடு வாழச் செய்வாயாக, தன்னம்பிக்கையோடு வாழச் செய்வாயாக. யா அல்லாஹ் சமுதாயத்தில் கௌரவமாக வாழச் செய்வாயாக. யா அல்லாஹ் சமுதாயத்தில் உயர்ந்த நிலையிலே எங்களை வைப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பார்வையிலே எங்களை சிறியவர்களாக ஆக்குவாயாக, அடுத்தவர்களுடைய பார்வையிலே எங்களை பெரியவர்களாக ஆக்குவாயாக. சமுதாயத்தின் மிக உயர்ந்த இடத்தில் இருந்து சேவைகளை செய்யக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி அருள் புரிவாயாக. எங்களுடைய வாழ்க்கைக்கு என்னவெல்லாம் தேவையோ எல்லாவற்றையும் நீ தந்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் இந்த மார்க்கத்தை அடுத்த தலைமுறை மக்களிடத்தில் கொண்டு சேர்த்தக்கூடிய பெரும் பாக்கியத்தை யா அல்லாஹ் எங்கள் மூலமாக நீ வேலையை வாங்கிக் கொள்வாயாக. இந்த மார்க்கத்திற்காக எங்களை கபூல் செய்வாயாக. இந்த மார்க்கத்திற்காக ஹிதுமத்து செய்யக்கூடிய ஊழியர்களாக எங்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக. கருணையாளனே, எங்களை நீ வேண்டாம் என்று சொன்னால் உனக்கு வேலை செய்வதற்கு எத்தனையோ கோடி படைப்புகள் இருக்கிறார்கள் ரப்பே. யா அல்லாஹ் நீ நாடினால் அவர்களை வைத்து இந்த தீனுக்கு வேலை வாங்க முடியும் ரப்பே. ஆனால் எங்களை கபூல் செய்வாயாக. உன்னை விட்டால் எங்களுக்கு யாரும் இல்லை அல்லாஹ், உன்னை விட்டால் எங்களுக்கு வேறு யாரும் இல்லை அல்லாஹ். யா அல்லாஹ் நாங்கள் செய்கின்ற பாவங்களின் காரணமாக இந்த மார்க்க வேலையை எங்களிடமிருந்து வாங்காமல் விட்டு விடாதே ரப்பே. யா அல்லாஹ் இந்த பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டு இந்த மார்க்க சேவைக்காக வேண்டி எங்களை நீ கபூல் செய்து விடுவாயாக. யா அல்லாஹ் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் நிம்மதியாக வாழக்கூடிய சூழ்நிலையை தந்தருள் புரிவாயாக. அன்றாடம் பசியாலும் பட்டினியாலும் வறுமையாலும் பல நாடுகளிலே முஸ்லிம்கள் செத்து கொண்டு இருக்கிறார்கள் ரப்பே. இரத்தமெல்லாம் சிதறி போகின்ற அளவிற்கு அல்லாஹ் பசி அவர்களை கொன்று கொண்டிருக்கிறது ரப்பே. பார்த்தால் காட்சிகள் எல்லாம் மனதை உலுக்குகிறது அல்லாஹ். யா அல்லாஹ் இரக்கமுள்ளவனே, கருணையாளனே, கண்ணியமானவனே, அல்லாஹ்வே 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 அந்த குழந்தைகளுக்கும் அந்த முஸ்லிம்களுக்கும் பரிபூர்ணமான நீ சந்தோஷமான சூழ்நிலையை தந்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் இந்த நாட்டிலே வாழக்கூடிய முஸ்லிம்கள் நிம்மதியாக வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் ஆட்சியாளர்களை சாதகமானவர்களாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ் சிறுபான்மையின மக்களை அரவணைத்து செல்லக்கூடிய ஆட்சியாளர்களை நீ இங்கு ஏற்படுத்தி கொடுப்பாயாக. அல்லாஹ் எல்லா மக்களுக்கும் சமத்துவமான ஆட்சி புரியக்கூடிய ஆட்சியாளர்களிடத்தில் அதிகாரத்தை ஒப்படைப்பாயாக. அல்லாஹ்வே எங்கள் மீது உள்ள கோபத்தால் எங்கள் எதிரிகளிடத்தில் பிடித்து கொடுத்து விடாதே ரப்பே. யா அல்லாஹ் சாதகமான சூழ்நிலையை நீ தந்தார்கள் புரிவாயாக. யா அல்லாஹ் விசாரணை கைதிகளாக அநீதமான முறையில் ஜெயிலில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்களை யா அல்லாஹ் வெளிக்கொணர்வாயாக. அவர்களுடைய குடும்பத்தாரோடு இணைந்து வாழக்கூடிய பாக்கியத்தை நீ தந்து அருள் புரிவாயாக. அல்லாஹ் இந்த சமுதாயத்து இளைஞர்கள் விவேகமாக செயல்படக்கூடியவர்களாக நீ ஆக்குவாயாக. இவங்களுக்கு பின்னால் நின்று அல்லாஹ் சேவைகளை செய்யக்கூடியவர்களாக, பொறுமையானவர்களாக, நிதானமானவர்களாக ஆக்கி அருள் புரிவாயாக. அல்லாஹ்வே இது வாழும் காலமெல்லாம் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத் அக்கீதாவின் பிரகாரம் வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. ஹஜ்ஜு உம்ராக்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. ஜியாரத்துகள் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. உலகெங்கிலும் அடக்கப்பட்டிருக்கக்கூடிய நபிமார்கள், சஹாபாக்கள், இறை நேசர்களுடைய மக்பராக்களை மற்றும் இஸ்லாமிய அடையாளங்களான தர்காக்களை இன்னவிர இடங்களை யா அல்லாஹ் காணக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தந்தார்கள் புரிவாயாக. யா அல்லாஹ் மூத்தாகுவதற்கு முன்னால் நாங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் தரிசிக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்தார்கள் புரிவாயாக. யா அல்லாஹ் உலகத்தில் எதெல்லாம் நற்பேறுகளாக இருக்கிறதோ அந்த அனைத்தையும் எங்களுக்கு தந்தார்கள் புரிவாயாக. உலகில் எதுவெல்லாம் மூதேவித்தனம் பிடித்ததாக இருக்கிறதோ அவை அனைத்தை விட்டும் எங்களை நீ பாதுகாத்து விடுவாயாக. எங்கள் குடும்ப பிள்ளைகளை பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ் நடைபெற இருக்கக்கூடிய தேர்தலிலே வெற்றி பெற தருவாயாக. நடந்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுடைய பரீட்சைகளிலே அவர்களுக்கு வெற்றியை தருவாயாக. அவர்களுக்கு நல்ல மரண சக்தியை நீ தந்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் எதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோமோ எல்லாவற்றையும் நீ கபூல் செய்வாயாக. எதையெல்லாம் கேட்க மறந்து விட்டோமோ அவற்றையும் நீ ஏற்றுக்கொள்வாயாக. எதுவெல்லாம் எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவை என்று நீ நினைத்திருக்கிறாயோ அந்த அனைத்தையுமே எங்களுக்கு நீ தந்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் வாழும் காலமெல்லாம் மார்க்க கல்வி தேட்டத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய உள்ளங்களை நல்ல குணங்களால் அலங்கரிப்பாயாக. திருக்கலிமாவின் பிரகாரம் நாங்கள் வாழக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. திருக்கலிமாவின் தத்துவம் புரிந்து அதன்படி வாழ்ந்து வஃபாத்தாகிற நேரத்திலேயும் திருக்கலிமாவை மொழியக்கூடிய பெரும் பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் மௌத்தாகிவிட்டால் எங்களுடைய கேள்வி கணக்கை லேசாக்குவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் மௌத்தாகிவிட்டால் எங்களுடைய கபறுகளை வேதனைகள் அற்றதாக ஆக்குவாயாக.
யா அல்லாஹ் எங்களுடைய கபருடைய வாழ்க்கையை விசாலமானதாக ஆக்கி அருள் புரிவாயாக. சொர்க்கத்து திண்டல் வீசக்கூடிய கபராக ஆக்கி அருள் புரிவாயாக. எங்களுக்காக துவா செய்யக்கூடிய மக்களை இந்த உலகத்தில் நிரந்தரமாக நீ ஏற்படுத்தி தருவாயாக. யா அல்லாஹ் நாளை மஹ்ஷரிலே கேள்வி கணக்கு கேட்கப்படக்கூடிய நாளிலே எந்த விதமான திடுக்கமும் இல்லாமல் கேள்வி கணக்கின்றி சொர்க்கத்திற்கு நுழையக்கூடிய பெரும் பாக்கியம் பெற்ற அடியார்களிலே எங்களை சேர்த்து அருள் புரிவாயாக. ஹவுலுல் கௌசர் நீர் தடாகத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித கரங்களால் தண்ணீர் அருந்தக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தந்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் இந்த சமுதாயத்தில் உள்ள ஆலிம் ஹாஃபிதுகளுடைய கண்ணியத்தை யா அல்லாஹ் மஹ்ஷருடைய மைதானத்தில் மக்கள் பார்க்கும் வகையில் யா அல்லாஹ் உன்னுடைய ஹபீபு நாயகம் வாக்குறுதி அளித்ததன் பிரகாரம் யா அல்லாஹ் கண்ணியமானவர்களாக எல்லோருக்கும் தெரியும்படியான உயர்ந்த இடத்தில் வைத்து அலங்கரிப்பாயாக. யா அல்லாஹ் உன்னை சந்திக்கக்கூடிய லிக்கா எனும் பேரின்ப பெரும் பாக்கியத்தை நசீபாக்கி தருவாயாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்திற்கு தகுதியானவர்களாக எங்களை ஆக்குவாயாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே சென்றடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய குடும்பங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் எப்படி மகிழ்ச்சியாக வாழ்கின்றோமோ அதே போல நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் யா அல்லாஹ் யாரெல்லாம் எங்கள் குடும்பங்களிலிருந்து வஃபாத் ஆகிவிட்டார்களோ அத்தகைய முஸ்லிம்களுடைய பாவங்களை மன்னித்து அருள் புரிவாயாக. அவர்கள் வாழ்நாளிலே செய்த நல்ல காரியங்களை நிறைவான கூலி கொடுத்து கண்ணியப்படுத்துவாயாக. யா அல்லாஹ் வாழ்நாளில் அவர்கள் பாவங்கள் செய்திருந்தால் அந்த பாவங்களை உன் தனிப்பெரும் கிருபையினால் மன்னித்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் அவர்களுடைய கபறுகளை எல்லாம் வேதனைகள் அற்றதாக ஆக்குவாயாக. விஷ ஜந்துக்களுடைய தீண்டுதல்கள் அற்றதாக ஆக்கி அருள் புரிவாயாக. அவர்கள் வாழ்நாளிலே ஓதிய திருக்குர்ஆனை அவர்களுடைய கபறுகளுக்கு பாதுகாப்பாக நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் கண்ணு கெட்டிய தூரம் வரை விசாலமானதாக அவர்களுடைய கபரை ஆக்குவாயாக. யா அல்லாஹ் சொர்க்கத்து தென்றல் வீசக்கூடிய கபராக சோன பூஞ்சோலையாக ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் வாழ்நாள் முழுக்க நாங்கள் எங்களுடைய மௌத்தாக்களுக்காக துஆ செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் அவர்களுக்காக துஆ செய்வது போல எங்களுக்காக துஆ செய்யக்கூடிய மக்களை எங்களுடைய மௌத்திற்கு பின்னால் நீ ஏற்படுத்தி தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் வாழ்க்கையில் நாங்கள் படுகின்ற சிரமங்கள், கஷ்டங்கள், மனசஞ்சலங்கள், வேதனைகள், சோதனைகள் எல்லாவற்றையும் நீக்கி அருள் புரிவாயாக. கடனில்லாத வாழ்க்கையை தருவாயாக. பஞ்சமில்லாத வாழ்க்கையை தருவாயாக. வறுமை, பட்டினி, பசி இல்லாத வாழ்க்கையை தருவாயாக. பயமில்லாத வாழ்க்கையை தந்தருள் புரிவாயாக. பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையை தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் திடீரென்று வரக்கூடிய விபத்துகள், ஆபத்துகளிலே இருந்து எங்களை பாதுகாத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் மாரடைப்பு போன்ற திடீர் மரணங்களிலே இருந்து எங்களை பாதுகாப்பு தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் உயிர்கொல்லி நோய்களான எய்ட்ஸ், கேன்சர் போன்ற நோய்களிலே இருந்தும் எங்களை பாதுகாத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் வைரஸ் பெருந்தொற்றுகளிலே இருந்தும் எங்களை பாதுகாத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் நல்ல ஆரோக்கியமும் நீடித்த ஆயுளும் பெற்று வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தந்த அருள் புரிவாயாக. அல்லாஹ்வே வாழும் காலமெல்லாம் உனக்கு நன்றியுள்ள அடியார்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. கருணையாளனே நாங்கள் செய்கிற பாவங்களின் காரணமாக எங்களை தண்டித்து விடாமல் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ் நிச்சயமாக நீ இரக்கமுள்ளவன் ரப்பே, கருணை உள்ளவன் ரப்பே. யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையில் உள்ள சிரமங்களை எல்லாம் நீ நீக்கி தந்தருள் புரிவாயாக. எங்களுடைய பொருளாதாரத்தில் தண்ணீரை நீ தந்தருள் புரிவாயாக. எங்களுடைய வியாபார ஸ்தலங்களிலே அபிவிருத்தியை தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய சம்பளங்களிலே அபிவிருத்தியை தருவாயாக. தேவையில்லாத செலவுகள், ஆஸ்பத்திரி செலவுகள் ஏற்படுவதை விட்டும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் விலை உயர்ந்த பொருட்கள் உடைந்து போவதை விட்டும், வீணாகி போவதை விட்டும், சேதாரமாகுவதை விட்டும், காணாமல் போவதை விட்டும் நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் என்னவெல்லாம் நாங்கள் சேர்த்து வைத்திருக்கிறோமோ முறைப்படி அதற்கு நாங்கள் ஜக்காத் வழங்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ் தான தர்மங்கள் செய்யக்கூடிய வசதி வாய்ப்புகளை தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் இந்த ரமதானுடைய மாதத்திலே நாங்கள் வைத்திருக்கக்கூடிய எல்லா நோன்புகளையும் நீ ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் இன்னும் எத்தனை நாட்கள் பாக்கி இருக்கிறதோ அந்த நாட்களிலேயும் நாங்கள் நோன்பு நோக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. தராவியை தொடக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. தான தர்மங்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. இந்த ரமதான் மாதத்தை கண்ணியப்படுத்துவதற்கு என்னென்ன அமல்கள் எல்லாம் செய்ய வேண்டுமோ அந்தந்த அமல்களை எல்லாம் நிறைவாக செய்வதற்குண்டான
வசதி வாய்ப்பை, உடல் ஆரோக்கியத்தை, கை கால் சுகத்தை எங்களுக்கு நீ தந்தருள் புரிவாயாக. அதிகம் குர்ஆன் ஓதக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. குர்ஆன் ஓதுவதை கேட்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், புனிதமான இந்த மாதத்திலே இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. புனிதமான முதல் 10 முடிவதற்குள் நாங்கள் ரஹ்மத்தை பெறக்கூடிய அடியார்களாக எங்களை ஆக்குவாயாக. 2வது 10 மகஃபிரத்தையும் 3வது 10 நரகத்திலிருந்து விடுதலையும் பெறக்கூடிய உன்னத அடியார்களில் எங்களை சேர்த்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், புனிதமான லைலத்துல் கத்ர் இரவை அடையக்கூடிய பெரும் பாக்கியத்தை எங்களுக்கு நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், அந்த லைலத்துல் கத்ருடைய இரவிலே நாங்கள் நின்று வணங்கி உன்னுடைய பொருத்தத்தை பெறக்கூடியவர்களாக எங்களை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், அதிகமான திக்ருகள் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. திருக்கலிமாவை சொல்வது மூலம் உன்னுடைய பொருத்தத்தையும், சலவாத்துகள் சொல்வது மூலம் கண்மணி நாயகத்தின் பொருத்தத்தையும் நாங்கள் பெற்று வாழக்கூடிய பெரும் பாக்கியத்தை எங்களுக்கு நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், இந்த புனிதமான ரமலான் மாதம் முடிவதற்கு முன்னால் உன்னுடைய பொருத்தம் பெற்ற அடியார்களுடைய பட்டியலிலே எங்களை நீ சேர்த்து அருள் புரிவாயாக. இந்த மாதத்திலே நாங்கள் பாவங்கள் செய்தால் அந்த பாவங்களின் காரணமாக எங்களை இந்த மாதத்தில் மூதேவிகளாக ஆக்கிவிடாமல் பாதுகாப்பாயாக. கருணையாளனே, நாங்கள் செய்கின்ற பாவங்களின் காரணமாக யா அல்லாஹ், ரமலான் எங்களுக்கு எதிராக சாட்சி அளிக்கக்கூடியதாக ஆக்கிவிடாதே ரப்பே. ரப்பே, நாங்கள் செய்கின்ற பாவங்களை எல்லாம் நீ மன்னித்து அருள் புரிவாயாக. அல்லாஹ், ரமலானுடைய மாதத்தை பேண முடியவில்லை. யா அல்லாஹ், ரமலான் மாதத்தை முழுமையாக கண்ணியப்படுத்த முடியவில்லை ரப்பே. யா அல்லாஹ், எங்களுடைய நப்சு ஷைத்தானுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறது ரப்பே. ரப்பே, நீ நாடாவிட்டால் எங்களுடைய ஆத்மாவை வேறு யாரும் நல்வழிக்கு திருப்ப முடியாது ரப்பே. எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து எங்களை நல்லடியார்களுடைய தொடர்பில் ஆக்கி விடுவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் செய்கின்ற வியாபார ஸ்தலங்களிலேயும் நாங்கள் வசிக்கின்ற வீடுகளிலேயும் நீ முழுமையான பாதுகாப்பை தந்தருள் புரிவாயாக. இயற்கை சீற்றங்களிலே இருந்து பாதுகாப்பாயாக. அண்டை வீட்டாரின் தொல்லைகளிலே இருந்து பாதுகாப்பாயாக. எதிர் வீட்டாரின் தொல்லைகளிலே இருந்து பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், எங்கள் குடும்ப உறவுகளுக்கு மத்தியில் இணக்கமான, அன்பான, அரவணைப்பான சூழ்நிலையை நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய வீடுகளை எங்களுக்கு மகிழ்ச்சி தரும் இடமாக, நிம்மதி தரும் இடமாக ஆக்கி அருள் புரிவாயாக. எங்களுடைய குடும்பத்தார்களை எங்களுக்கு கண் குளிர்ச்சியாக நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய குடும்பத்திலே உள்ள பெரியவர்கள் சிறியவர்களிடத்திலே முன்மாதிரியோடு நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. எங்கள் குடும்பத்திலே உள்ள சிறியவர்கள் பெரியவர்களிடத்திலே கண்ணியத்தோடும் மரியாதையோடும் நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், எங்கள் குடும்பத்திலே உள்ள தம்பதியினர்களுக்கு மத்தியிலே மனம் மகிழ்ச்சியை, கண் குளிர்ச்சியை நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்கள் குடும்பத்திலே உள்ள எல்லா உறவினர்களும் நட்புகளும் விட்டு கொடுத்து பெருந்தன்மையோடு வாழக்கூடிய பெரும் பாக்கியத்தை தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்கள் குடும்பத்திலே உள்ள சிறியவர்களுக்கு நல்லொழுக்க கல்வியும் மார்க்கமும், யா அல்லாஹ், அவர்களுக்கு தேவையான பட்ட படிப்புகளும் படிக்க வைக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளை, சூழ்நிலைகளை நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எவ்வளவு படித்தாலும் அவர்கள் மார்க்க ஒழுக்கத்தோடு நெறிகளை பின்பற்றி வாழக்கூடிய நல்ல பிள்ளைகளாக வளரக்கூடிய பாக்கியத்தை நீ தருவாயாக. யா அல்லாஹ், எங்கள் குடும்பத்திலே உள்ள சிறுவர் சிறுமியர்கள் நிக்காஹுடைய வயதை அடைந்து விட்டால் அவர்களுக்கு தேவையான கல்விகளுக்கு பிறகு நிக்கா செய்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், எங்கள் குடும்பங்களிலே யாருக்கெல்லாம் நிக்கா ஆகாமல் இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் நிக்கா செய்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், குறிப்பாக குமர்கள் தேங்கி விடாமல் இந்த சமுதாயத்தை நீ பாதுகாப்பாயாக. தவறான வழிகளுக்கு சென்று விடாமல் எங்கள் சமுதாய வாலிப பெண்களை, ஆண்களை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்கள் குடும்பத்தில் யாருக்கெல்லாம் நிக்கா ஆகாமல் இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் அவர்கள் விரும்புகிற வகையிலே யா அல்லாஹ் சுன்னத்தான முறைப்படி நிக்கா செய்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை வெகு சீக்கிரத்தில் நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் நிக்கா முடித்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. அவர்கள் விரும்புகிற குழந்தையை பரிசளிப்பாயாக. பக்தி சுவாதீனமும் உடல் ஆரோக்கியமும் நிறைந்த குழந்தையாக நீ குழந்தையை தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் எங்கள் சமுதாயத்தில் விதவைகளாக இருக்கிறார்களோ யா அல்லாஹ், அவர்களெல்லாம் மறுமணம் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. வசதி வாய்ப்பை, சூழ்நிலையை சாதகமாக்கி தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்கள் சமுதாயத்தில் யாரெல்லாம் மனைவி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கும் மறுமணமாகக்கூடிய சூழ்நிலையை, வசதி வாய்ப்பை நீ தந்து அருள் புரிவாயாக.
யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்திலே மற்றும் இந்த சமுதாயத்திலே யாரெல்லாம் எத்தீம்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையை சுபிட்சமாக ஆக்கி தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் எந்த விதமான சிரமமும் இல்லாததாக ஆதரவற்ற நிலையில் வருந்தாதவர்களாக யா அல்லாஹ் தன்னம்பிக்கையோடு அவர்கள் வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய பக்குவத்தை தருவாயாக, துணிச்சலை தருவாயாக, சுயமரியாதையோடு வாழச் செய்வாயாக, தன்னம்பிக்கையோடு வாழச் செய்வாயாக. யா அல்லாஹ் சமுதாயத்தில் கௌரவமாக வாழச் செய்வாயாக. யா அல்லாஹ் சமுதாயத்தில் உயர்ந்த நிலையிலே எங்களை வைப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பார்வையிலே எங்களை சிறியவர்களாக ஆக்குவாயாக, அடுத்தவர்களுடைய பார்வையிலே எங்களை பெரியவர்களாக ஆக்குவாயாக. சமுதாயத்தின் மிக உயர்ந்த இடத்தில் இருந்து சேவைகளை செய்யக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி அருள் புரிவாயாக. எங்களுடைய வாழ்க்கைக்கு என்னவெல்லாம் தேவையோ எல்லாவற்றையும் நீ தந்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் இந்த மார்க்கத்தை அடுத்த தலைமுறை மக்களிடத்தில் கொண்டு சேர்த்தக்கூடிய பெரும் பாக்கியத்தை யா அல்லாஹ் எங்கள் மூலமாக நீ வேலையை வாங்கிக் கொள்வாயாக. இந்த மார்க்கத்திற்காக எங்களை கபூல் செய்வாயாக. இந்த மார்க்கத்திற்காக ஹிதுமத்து செய்யக்கூடிய ஊழியர்களாக எங்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக. கருணையாளனே, எங்களை நீ வேண்டாம் என்று சொன்னால் உனக்கு வேலை செய்வதற்கு எத்தனையோ கோடி படைப்புகள் இருக்கிறார்கள் ரப்பே. யா அல்லாஹ் நீ நாடினால் அவர்களை வைத்து இந்த தீனுக்கு வேலை வாங்க முடியும் ரப்பே. ஆனால் எங்களை கபூல் செய்வாயாக. உன்னை விட்டால் எங்களுக்கு யாரும் இல்லை அல்லாஹ், உன்னை விட்டால் எங்களுக்கு வேறு யாரும் இல்லை அல்லாஹ். யா அல்லாஹ் நாங்கள் செய்கின்ற பாவங்களின் காரணமாக இந்த மார்க்க வேலையை எங்களிடமிருந்து வாங்காமல் விட்டுவிடாதே ரப்பே. யா அல்லாஹ் இந்த பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டு இந்த மார்க்க சேவைக்காக வேண்டி எங்களை நீ கபூல் செய்து விடுவாயாக. யா அல்லாஹ் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் நிம்மதியாக வாழக்கூடிய சூழ்நிலையை தந்தருள் புரிவாயாக. அன்றாடம் பசியாலும் பட்டினியாலும் வறுமையாலும் பல நாடுகளிலே முஸ்லிம்கள் செத்து கொண்டிருக்கிறார்கள் ரப்பே. இரத்தமெல்லாம் சிதறி போகின்ற அளவிற்கு அல்லாஹ் பசி அவர்களை கொன்று கொண்டிருக்கிறது ரப்பே. பார்த்தால் காட்சிகள் எல்லாம் மனதை உலுக்குகிறது அல்லாஹ். யா அல்லாஹ் இரக்கமுள்ளவனே, கருணையாளனே, கண்ணியமானவனே, அல்லாஹ்வே 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 அந்த குழந்தைகளுக்கும் அந்த முஸ்லிம்களுக்கும் பரிபூர்ணமான நீ சந்தோஷமான சூழ்நிலையை தந்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் இந்த நாட்டிலே வாழக்கூடிய முஸ்லிம்கள் நிம்மதியாக வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் ஆட்சியாளர்களை சாதகமானவர்களாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ் சிறுபான்மையின மக்களை அரவணைத்து செல்லக்கூடிய ஆட்சியாளர்களை நீங்கு ஏற்படுத்தி கொடுப்பாயாக. அல்லாஹ் எல்லா மக்களுக்கும் சமத்துவமான ஆட்சி புரியக்கூடிய ஆட்சியாளர்களிடத்தில் அதிகாரத்தை ஒப்படைப்பாயாக. அல்லாஹ்வே எங்கள் மீது உள்ள கோபத்தால் எங்கள் எதிரிகளிடத்தில் பிடித்து கொடுத்து விடாதே ரப்பே. யா அல்லாஹ் சாதகமான சூழ்நிலையை நீ தந்தார்கள் புரிவாயாக. யா அல்லாஹ் விசாரணை கைதிகளாக அநீதமான முறையில் ஜெயிலில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்களை யா அல்லாஹ் வெளிக்கொணர்வாயாக. அவர்களுடைய குடும்பத்தாரோடு இணைந்து வாழக்கூடிய பாக்கியத்தை நீ தந்து அருள் புரிவாயாக. எல்லாம் இந்த சமுதாயத்து இளைஞர்கள் விவேகமாக செயல்படக்கூடியவர்களாக நீ ஆக்குவாயாக. இவங்களுக்கு பின்னால் நின்று அல்லாஹ் சேவைகளை செய்யக்கூடியவர்களாக, பொறுமையானவர்களாக, நிதானமானவர்களாக ஆக்கி அருள் புரிவாயாக. அல்லாஹ்வே இது வாழும் காலம் எல்லாம் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் அக்கீதாவின் பிரகாரம் வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. ஹஜ்ஜு உம்ராக்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. ஜியாரத்துகள் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. உலகெங்கிலும் அடக்கப்பட்டிருக்கக்கூடிய நபிமார்கள், சஹாபாக்கள், இறை நேசர்களுடைய மக்குபராக்களை மற்றும் இஸ்லாமிய அடையாளங்களான தர்காக்களை இன்னவிர இடங்களை யா அல்லாஹ் காணக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தந்தாருள் புரிவாயாக. யா அல்லாஹ் மூத்தாகுவதற்கு முன்னால் நாங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் தரிசிக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் உலகத்தில் எதெல்லாம் நற்பேறுகளாக இருக்கிறதோ அந்த அனைத்தையும் எங்களுக்கு தந்தருள் புரிவாயாக. உலகில் எதுவெல்லாம் மூதேவித்தனம் பிடித்ததாக இருக்கிறதோ அவை அனைத்தை விட்டும் எங்களை நீ பாதுகாத்து விடுவாயாக. எங்கள் குடும்ப பிள்ளைகளை பாதுகாத்து விடுவாயாக. யாரெல்லாம் நடைபெற இருக்கக்கூடிய தேர்தலிலே வெற்றி பெறு தருவாயாக. நடந்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுடைய பரீட்சைகளிலே அவர்களுக்கு வெற்றியை தருவாயாக. அவர்களுக்கு நல்ல மரண சக்தியை நீ தந்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் எதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோமோ எல்லாவற்றையும் நீ கபூல் செய்வாயாக. எதையெல்லாம் கேட்க மறந்து விட்டோமோ அவற்றையும் நீ ஏற்றுக்கொள்வாயாக. எதுவெல்லாம் எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவை என்று நீ நினைத்திருக்கிறாயோ அந்த அனைத்தையுமே எங்களுக்கு நீ தந்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் வாழும் காலமெல்லாம் மார்க்க கல்வி தேட்டத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய உள்ளங்களை நல்ல குணங்களால் அலங்கரிப்பாயாக. திருக்கலிமாவின் பிரகாரம் நாங்கள் வாழக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. திருக்கலிமா
கலிமாவின் தத்துவம் புரிந்து அதன்படி வாழ்ந்து வஃபாத்தாகிற நேரத்திலேயும் திருக்கலிமாவை மொழியக்கூடிய பெரும் பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் மௌத்தாகிவிட்டால் எங்களுடைய கேள்வி கணக்கை லேசாக்குவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் மௌத்தாகிவிட்டால் எங்களுடைய கபறுகளை வேதனைகள் அற்றதாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கபருடைய வாழ்க்கையை விசாலமானதாக ஆக்கி அருள் புரிவாயாக. சொர்க்கத்து திண்டல் வீசக்கூடிய கபராக ஆக்கி அருள் புரிவாயாக. எங்களுக்காக துவா செய்யக்கூடிய மக்களை இந்த உலகத்தில் நிரந்தரமாக நீ ஏற்படுத்தி தருவாயாக. யா அல்லாஹ், நாளை மஹ்ஷரிலே கேள்வி கணக்கு கேட்கப்படக்கூடிய நாளிலே எந்த விதமான திடுக்கமும் இல்லாமல் கேள்வி கணக்கின்றி சொர்க்கத்திற்கு நுழையக்கூடிய பெரும் பாக்கியம் பெற்ற அடியார்களிலே எங்களை சேர்த்து அருள் புரிவாயாக. ஹவுலுல் கௌசர் நீர் தடாகத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித கரங்களால் தண்ணீர் அருந்தக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தந்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், இந்த சமுதாயத்தில் உள்ள ஆலிம் ஹாஃபிதுகளுடைய கண்ணியத்தை யா அல்லாஹ் மஹ்ஷருடைய மைதானத்தில் மக்கள் பார்க்கும் வகையில் யா அல்லாஹ் உன்னுடைய ஹபீபு நாயகம் வாக்குறுதி அளித்ததன் பிரகாரம் யா அல்லாஹ் கண்ணியமானவர்களாக எல்லோருக்கும் தெரியும்படியான உயர்ந்த இடத்தில் வைத்து அலங்கரிப்பாயாக. யா அல்லாஹ், உன்னை சந்திக்கக்கூடிய லிக்கா எனும் பேரின்ப பெரும் பாக்கியத்தை நசீபாக்கி தருவாயாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்திற்கு தகுதியானவர்களாக எங்களை ஆக்குவாயாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே சென்றடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய குடும்பங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் எப்படி மகிழ்ச்சியாக வாழ்கின்றோமோ அதே போல நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் கேட்ட எல்லா துஆக்களையும் ஏற்றுக்கொள்வாயாக. யாரெல்லாம் எங்களிடத்தில் துஆ செய்ய சொன்னார்களோ அவர்களுக்கும் அவர்களுடைய ஹலாலான ஹாஜத்துகளை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், யாருக்கெல்லாம் நாங்கள் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோமோ அப்படிப்பட்ட எங்களுடைய நலன் விரும்பிகளுடைய வாழ்க்கையும் சுபிச்சமாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், இந்த துஆவை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், சஹாபாக்கள், நபிமார்கள், இறைநேசர்கள் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக. திருக்குர்ஆனின் சங்கையின் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக. ரமலான் மாதத்தின் பரக்கத்தால் ஏற்றுக்கொள்வாயாக. எங்கள் குடும்பத்தில் உள்ள சிறுவர் சிறுமியர்கள், இறைநேச பெண்மணிகள், யா அல்லாஹ், முடிநரைத்த வயோதிகர்கள், ஹாஃபில்கள், ஆலிம்கள் அனைவரின் பொருட்டால் இந்த துஆவை நீ ஏற்றுக்கொள்வாயாக. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صل وسلم على النبي سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم.